Hi friends, இன்னைக்கு கட்டப்பை ஸ்டிக்கர் வச்சு 5 யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட்டப்பை ஸ்டிக் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு இது மாதிரி நான் வந்து ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாக்ஸை வந்து இது மாதிரி நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி ரெண்டாக ஹாஃபாக டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது மாதிரி கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாக்ஸை இது மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டை மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ரெண்டு கார்ட்போர்டில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸை வச்சு ஒட்டிக்கிறேன். இது மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பாக்ஸையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கட்டப்பை ஸ்டிக்கில் வந்து இது மாதிரி நான் கிளாத்தை வச்சு மாட்டிக்கிறேன். நீங்கள் ஏதாவது த்ரெட் இருந்துச்சுன்னா கூட வச்சு நீங்கள் மாட்டிக்கலாம். இன்னொரு கட்டப்பை ஸ்டிக்கை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த ரெண்டு கட்டப்பை ஸ்டிக்லேயும் வந்து த்ரெட்டை வச்சு மாட்டிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், தூக்காமையும் இருக்கும் நம்ம ஹேங் பண்ணி விடும்போது. இப்போ இதில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பாக்ஸை ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த பாக்ஸையும் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த கிளாத்தை நான் நாட் போட்டுட்டு ஹேங் பண்ணி விட்ருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு இது ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பென்சில் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டு கட்டப்பை ஸ்டிக்லையும் த்ரெட்டை வச்சு நீங்கள் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்காமல் இருக்கும். அப்படி தூக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் சைட் டேப் கூட அந்த கார்ட்போர்ட் பின்னாடி நீங்கள் ஒட்டிட்டு இது மாதிரி செவுத்தில் ஒட்டிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து நிறைய கட்டப்பை ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட நிறைய கட்டப்பை ஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்கள் கிட்ட ஒட்டிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. நிறைய கட்டப்பை ஸ்டிக் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து வரும். இவ்வளோ கேப் கூட விட தேவையில்லை, அது உங்கள் இஷ்டம் தான். இது மாதிரி எல்லா கட்டப்பை ஸ்டிக்கையும் நான் இது மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ இது மாதிரி பாட்டில் கேப்ஸ் வந்து பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா 4 பாட்டில் கேப் வந்து எடுத்துக்கோங்க. இதை நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 4 கார்னர்லேயும் வச்சு ஒட்டிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா கீழே ப்ளேஸ் பண்ணும்போது ஆடாமல் இருக்கும். கீழே கொஞ்சம் கேப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இது மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். இது ஒரு ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் திக்கான கார்ட்போர்ட் மேலே ஒட்டி கூட ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் சாமி ஜாமான் இல்லைன்னா வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இல்லை பீங்கான் ஐட்டம்ஸ்லாம் வந்து தனியாக செப்பரேட்டாக கழுவி வைக்கணும்னா இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக செஞ்சிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் நிறைய ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து பிளேட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது கூட இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து தனியாக வைக்கணும், ஒன்று கூட ஒன்று போடாமல் உடையாமல் இருக்கணும்னா அதை வந்து விளக்கி இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து த்ரெட்டு போட்டு நாட் போட்டு வச்சுருக்கேன். மீதி 2 ஸ்டிக் வந்து இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டிக்கில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒட்டிக்க போகிறேன். அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்கிறேன். இது நல்லா ஸ்ட்ராங்கான க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெயிட்டு தாங்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங் க்ளூ இல்லைன்னா நீங்கள் வந்து த்ரெட்லேயே வந்து இது எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த கட்டப்பை ஸ்டிக்கில் த்ரெட்டை நீங்கள் வந்து விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இதை வந்து கிளாத்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளூ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெயிட்டான கிளாத்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இதில் வந்து இது மாதிரி சின்ன கிளாத்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து பிளாஸ்டிக் கட்டப்பை ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த எட்ஜில் வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக மெல்ட் ஆகும். இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை கீழே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நான் இங்கே ப்ரெஸ் பண்ணி காட்டல, தரையில் வச்சு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும் உங்களுக்கு.
இதே மாதிரி இந்த ஸ்டிக்கை அடுத்த சைடும் நான் ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஏதாவது வேஸ்ட் கிளாஸ் வந்து இருந்துச்சுன்னா, கண்ணாடி கிளாஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஏதாவது லைட்டாக கிராக்கான கிளாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தூக்கி போடாமல் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது வெயிட்டான கிளாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டேன். ஸோ வெயிட்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து சாயாமல் இருக்கும், ஒரு சைடு வந்து சாயாமல் இருக்கும். இப்போ இதை நீங்கள் பேங்கிள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் பேங்கிள் போடும்போது ஒரு சைடு மட்டும் வச்சிங்கன்னா கூட ஒரு சைடு சாயாமல் இருக்கும். அதனால தான் வெயிட்டான கிளாஸ் வந்து ஏதாவது வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேங்கிள்ஸ்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பேங்கிள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். 5th ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் கட்டப்பை ஸ்டிக் வந்து இது மாதிரி பெருசாகவும் சின்னதாகவும் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இது மாதிரி ட்ரே இல்லை பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சிமெண்ட் இல்லைன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் வந்து நான் எடுத்துகிட்டு இதை தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். பவுட்ரு நிறையா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். தண்ணி நிறையா ஆட் பண்ணிடாதீங்க, பவுட்ரு வந்து நிறையா இருக்கணும். இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஈவன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை வந்து இது மாதிரி ஒட்டி ஒரு நாள் ஃபுல்லும் காய விட்டுருங்க. 2 நாள் வரைக்கும் கூட காய விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ திக்காக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை ஒரு நாள் ஃபுல்லும் நான் காய வச்சுருக்கேன். இந்த மெத்தட் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா காய வச்சுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒன்று வந்து லென்த்தாகவும் ஒன்று வந்து சின்னதாகவும் நான் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அப்படி நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கிளாஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸில் நான் வந்து பெரிய கிளாஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன குச்சியில் வந்து சின்ன கிளாஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதே மெத்தடை வந்து நீங்கள் ரவுண்டாக வந்து நிறைய ஸ்டிக் ரவுண்டாக வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய கிளாஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அது ரவுண்டாக வந்து கடையில் வாங்கின ஆர்கனைசர் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் இன்னும் பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும். இப்போ நான் இது மாதிரி கார்ட்போர்டில் வந்து ரோல் எடுத்திருக்கேன். இன்னும் பெரிய ரோல் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் பேங்கிள்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா மொத்தமான ரோலாக இருந்துச்சுன்னா இந்த பேங்கிள்ஸ் வந்து ஆடாது. அந்த பேங்கிள் சைஸில் வந்து ரோல் எடுத்துட்டிங்கன்னா அது ஆடாமல் இருக்கும். இதை பேங்கிள் ஆர்கனைசராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.